நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற காத்திரிக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த சிக்கன் பேர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து ஆந்திரா ஸ்டைலு கோங்கூரா சிக்கன். எல்லா ஸ்டைலும் அது ஆந்திரா ஸ்டைல் தான். இல்லை, இது வந்து கோங்கூரா சிக்கன்றதுனால இந்த கோங்கூரா இதை வந்து நம்ம இதை போட்டு ஆட் பண்ணாதான் இதோட ஸ்பெஷலே. ஸோ இந்த காஸ்ட்லி கீரையை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணல இந்த சிக்கனோட இது வந்து எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா, ஒரு கலராக மாறி. கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிச்ச பிறகு இதை எடுத்து எப்படி இருக்கிறத டேஸ்ட் பண்ணுறத பார்ப்போம். நம்ம வந்து இது இந்த மசாலா இது உள்ள நல்லா டிப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு அப்புறமா வந்து இது நல்லா கொதிச்ச பிறகு இது பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும்.